இன்னைக்கு ஏப்ரல் 1 இன்னையோட உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண போற ஒவ்வொரு ரூபாயும் மாறப்போகுது. உங்க சேலரியில இருந்து ஸ்டாக் மார்க்கெட் வர நம்ம லைஃப்ல பாதிக்க போற 8 மேசிவ் சேஞ்சஸ் இதோ. முதல்ல நம்மள பல பேருக்கு பினான்சியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இனிமேல் அதெல்லாம் இல்லைங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் இது எல்லாமே இப்ப சிம்பிளா டாக்ஸ் இயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸ் இயரோட பெரிய ஜாக்பாட் என்னன்னா, நீங்க நியூ ரெஜிம்ல இருந்தா உங்க ஆண்டு வருமானம் 12,75,000 வரை இருந்தாலும் நீங்க ₹1 கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம். salaried பீப்பிளுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். சாலரியில ஒரு பெரிய சேஞ்ச். முன்னாடி உங்க பேசிக் சாலரியில ஒரு சிடிசி வந்து ஒரு 30-40% தான் இருக்கும். இன்னையோட உங்க நியூ வேஜ் ரூல்ஸ் எப்படின்னா, உங்க பேசிக் பிளஸ் டிஏ கண்டிப்பா உங்க சிடிஸ்ல 50% இருக்கணும். இதனால என்ன, பிரைவேட் ஜாப்ஸ்ல டிஏ அதாவது டியர்னஸ் அலவுன்ஸ் இருக்காது. சோ பேசிக் சாலரி ஏத்துவாங்க. பேசிக்ஸ் ஏறுனா உங்க பிஎஃப் அண்ட் கிராட்யூட்டி அதிகமாகும். அதாவது உங்க ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் உங்க கையில வர டேக் ஹோம் சாலரி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சோ பி ரெடி ஃபார் தட். நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத் இல்ல புனேல ஒர்க் பண்றவங்களா இருந்தாங்கன்னா இனிமேல் அவங்களும் மெட்ரோ சிட்டிஸ் கேட்டகரியில வருவாங்க. சோ அவங்களுக்கு ஹெச்ஆர்ஏல 50% எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஆனா இனிமேல் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் வில் பி வாட்சிங் யூ. இனிமேல் இந்த டம்மி ரெண்ட் ரெசிப்ட்ஸ் எல்லாம் செல்லாது. உங்க ஓனரோட ஒரிஜினல் பான் கார்டு அண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் தான் இனிமேல் அது செல்லும். இந்த வருஷம் ஜனவரி 1 இருந்து ஒரு சின்ன நல்ல மாற்றம். உங்க கார் லோன், பர்சனல் லோன் இல்ல எஜுகேஷன் லோன் இது எல்லாம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தால் நீங்க லோனை முன்னாடியே கட்டி முடிப்பீங்கன்னா, அதாவது ப்ரீபேமெண்ட், பேங்க்ல இனிமேல் 0 சார்ஜஸ் தான். உங்க பேங்க்ல இருந்து ஏதாவது மெசேஜ் அண்ட் மெயில் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் 1 இன்னில இருந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நிறைய பேங்க் அதிகப்படுத்திட்டாங்க. ஃப்ரீ லிமிட்டுக்கு மேல பணம் எடுத்தீங்கன்னா இனிமேல் சார்ஜஸ் அதிகமா இருக்கும். சோ ஏடிஎம்க்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருங்க. ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் அடிதான். ஃபியூச்சர்ஸ்ல எஸ்இடி 150% ஏத்திட்டாங்க. சோ ஆப்ஷன்ல 0.15% டாக்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி கோல்ட் பாண்ட் எஸ்ஜிபி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கவனம். நீங்க செகண்டரி மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் இந்த அப்ஸ்டாக் மாதிரி அந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா இனிமேல் அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. மெச்சூரிட்டி அப்போ அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இது முன்னாடியே சொன்னதுதான், கண்டிப்பா கேஸ் சிலிண்டர் விலை ஏத்துவாங்கன்னு. இப்ப ₹60 ஏறி இருக்கு. ஃபாஸ்டாகோட வருஷ ஆனுவல் ஃபீயை இப்போ ₹3075 ஏத்துட்டாங்க. அண்ட் ரயில்வே ரூல்ஸ் கூட கொஞ்சம் மாறி இருக்கு. ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணா கூட உங்களுக்கு ₹1 ரீஃபண்ட் கிடையாது. முன்னாடி இது 4 மணி நேரம். சோ டாக்ஸ்ல கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சாலும் செலவுகளையும் அண்ட் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் கோவம் அதிகமா தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண போறது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. I will see you in the next one. Take care. Bye.